ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் சரமா கிச்சனில் ஒரு ஹேர் டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்மளுக்கு ஹேர் டைனால் ஞாபகம் வருது என்னது? மருதாணியும் அவரியும் தான். ஃபஸ்ட்டு ஹென்னா பவுடர் போட்டு முடியை அலசிடுவோம். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் இண்டிகோ பவுடர், அதாவது நீலி அவரி பவுடர் போட்டு முடியை அலசிடுவோம். அப்போது அந்த ரெட்டிஷும் ப்ளூவும் கலந்து பிளாக் ஆகிடும். சிலருக்கு ஹென்னா ஒத்துக்காது, சிலருக்கு அவரி ஒத்துக்காது. இப்படி அவரி ஒத்துக்கலை அப்படின்னா அவரி சிலருக்கு தலைவலி இருக்கும்னு சொல்லுவாங்க, சிலருக்கு இச்சிங் இருக்கும், அப்படியே அரிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு அப்படி அந்த இதெல்லாம் முகத்தில் கருமையாகுது அப்படின்னு சொல்லுவாங்க படும்போது. ஆக அவரி வேண்டான்னு நினைக்கிறவங்க நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஹேர் டை ரெடி பண்ணலாம். இது நல்லா கருமையாக இருக்கும். கொஞ்சம் தொடர்ந்து போட்டுட்டு வர வர முடி நல்லா கருமையாகவே ஆகிடும். நல்லா டார்க்காக கருப்பாக இருக்கும். அந்த ஹேர் டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம மருதாணி யூஸ் பண்ணுவோம், ஆனால் அவரி யூஸ் பண்ண மாட்டோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது டீ போட்டுக்கலாம். டீ தூள், ப்ளெயின் டீ தூள் போட்டுக்கலாம். நல்லா போட்டு அதுவும் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது கிராம்பு, அதாவது லவங்கம், ஒரு 4 லவங்கம் எடுத்து அதையும் போட்டுக்கலாம். இதுவும் முடிக்கு நல்ல கலர் கொடுக்கும், அரிப்பு எதுவும் இருக்காது. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிகாஷன் அப்படியே இருக்கட்டும், ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது டைக்கு என்னெல்லாம் பவுடர் போட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கணும், அயன் கடாய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மருதாணி பவுடர். இந்த மருதாணி நான் செடியில் பறித்து வளர்த்தி அரைச்சது, மிக்சியில் அரைச்சது, அதனால் நைஸாக தெரியல. அந்த பவுடர் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நெல்லிக்காய் பவுடர், அது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர், வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் முடிக்கு நல்லது, அது ஒரு பவுடர் எடுத்திருக்கேன். இது 1 ஸ்பூன் செம்பருத்தி பூ பவுடர் எடுத்திருக்கேன். இது 1 ஸ்பூன் கடுக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க எல்லாத்துலேயுமே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா அதையும் எடுத்துக்கலாம். மருதாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அதை எடுத்துக்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அதையும் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் போட்டு அரைச்சிக்கலாம், இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். செம்பருத்தி பூ இந்த டீ டிகாஷன் போடும்போதே போட்டுக்கலாம். நம்மளுக்கு கடுக்காய் பவுடர் வேணும்னா கொஞ்சம் கிடைக்காது, அது வேணால் பவுடராக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி சேர்த்துக்கலாம். அது மற்றதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா இந்த மாதிரி பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த டீ தூள் போட்டு காய்ச்சி வச்சுருக்கோம்ல டிகாஷன், அதை எடுத்து அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுவும் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். பொதுவாக நம்ம இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரி போடுவோம். இப்போ அவரி போட போகிறதில்ல, அவரிக்கு பதிலாக இன்னொன்று போடுவோம். அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டீ டிகாஷன் போட்டு கலக்கலாம். டீ இல்லைன்னா காஃபி பவுடர் கூட போடலாம். காஃபி பவுடர் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு திக்காக வச்சு அந்த டிகாஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று, டீ ஆர் காஃபி எடுத்து இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டை கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டு, இது அயன் கடாயில் பண்ணுறது தான் நல்லது. அயன் கண்டென்ட்டும் எடுத்து இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாமே முடி வளர்ச்சிக்கு சிறந்ததான பொருள் தான். நெல்லிக்காயும் சரி, கடுக்காய் நல்லா கலர் மாற்றி கொடுக்கும். கடுக்காயில் ஒரு கரை பிடிக்கும் பொதுவாகவே, அதனால் நல்லா கலர் மாற்றி கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இது கூட போட போகிறது கத்தா பவுடர் அப்படிங்கிறது. இந்த கத்தா பவுடர் அப்படின்றது ஒரு மர பவுடர் தான், மரத்தூள் அதுதான். அதனால் இதுவும் கெமிக்கல் கிடையாது, நேச்சுரல் தான், பயப்படாமல் போடலாம். ஆனால் அளவு பார்த்து போடணும், கொஞ்சமாக போட்டால் போதும். இது 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மொத்தமாக எல்லாமே 6 ஸ்பூன் போட்டிருக்கோம் மொத்தத்தில். அதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், அவ்வளோ போட்டால் போதும். மருதாணி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் தான் கத்தா பவுடர் போட்டிருக்கேன். இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதையும் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம்
ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். அதுலேயும் ஃபுல்லாக பிழியல, ஒரு கால்வாசி எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்துட்டு ஒன்று போல் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா மூடி அப்படியே வச்சிடலாம். இது வந்து ஓவர் நைட் இருக்கட்டும். இல்லை காலையிலேயே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் போல் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா கலர் நல்லா வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வைக்கிறோமோ நம்ம கலர் நல்லா வரும். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சுட்டு அது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். காலையில் எழுந்து பார்த்தா எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது தெரியும். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா. நல்லா கருப்பாக இருக்குது. நம்ம ப்ரௌனாக இருந்தது வந்து அப்படி நல்லா கருப்பாக இருக்குது. நல்லா டை வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து ஆலிவேரா ஜெல் கூட கலந்துக்கலாம். இதில் முடி நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்ல பொருள் தான். எதுலேயுமே கெமிக்கல் இல்லை, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இப்போ நல்லா கருப்பாக்கி தரவும் முடிய தொடர்ந்து போடு வரலாம். இதில் போடும்போது மட்டும் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது. ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் தான் நம்ம போடணும். எண்ணெயோடு போட்டால் இந்த ஒட்டாது, அழுக்கு இருந்தாலும் ஒட்டாது. அதனால் நல்லா தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா நல்ல கருமை பிடிக்கும். நல்லா கருப்பாக இருக்கும், முடி நல்லா கருப்பாக இருக்கும். இது ஒரே நாளில் சேஞ்ச் ஆகணும்னு பார்த்தா முடியாது. தொடர்ந்து இதை போட்டுட்டு வரணும். முதல்ல ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை போடலாம், அப்புறம் மாதத்துக்கு 2 தடவை போடலாம். இப்படி போட்டுட்டு வரும்போது முடி வந்து கருமையாகவே இருக்கும். போட்ட முதல் தடவையிலேயே முடி கருப்பாகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுவுமே இது வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்கும். கெமிக்கல் ஹேர் டை மாதிரி அப்படி போட்டோன்னே அப்பாது. ஆனால் மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இனிமேல் வரக்கூடிய நிறைய கூட தடுக்கிற அளவுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.